அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் அவங்கள வான்படியாக மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறீங்கன்னா, நான் துணியெல்லாம் தைச்சிட்ருக்கேன். அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம வந்து 1 கிலோ 555 ரூபான்ட்டு ஷாப்பில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் தைக்கணும். அதுக்கடுத்தது சில ட்ரெஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தைச்சிட்ருக்கேன். இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் கூட ரொம்ப பிரிஞ்சு போச்சு. அது ஃபுல்லாகவே தைச்சி போட்டுட்டு வீடியோ எடுக்கலாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு. என்ன சொல்ல, ரொட்டீன் வீடியோவே நான் எடுக்கலை. எனக்கு எடுக்கிறதுக்கே மூடு வரல சொல்லலாம். அதுக்கடுத்தது நியூ கிராஃப்ட்டுக்கு வேறு வீடியோ இருக்குது, நான் இருக்கேன். மேலே வேறு பெட்ஷீட்டெல்லாம் துவச்சி போட்டேன், அதுவும் இருக்குது. நார்மலாக ஒரு வீட்டில் என்ன ரொட்டீன் செய்வோம் ஒரு லேடிஸ், அந்த வேலை தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் நான் இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 5:30லேருந்து நைட் வரை என்னென்ன ஒர்க் பண்ணணும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் தச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நான் தச்சிட்டே இருக்கேன். மூஞ்சி பாருங்களேன், ரொம்ப புள்ளியாக இருக்குது. இந்த பனி காலத்துக்கு என்னுடைய ஸ்கின் வந்து தாங்கலை. நான் க்ரீம் எல்லாமே போட மாட்டேன்னா, அதனால பார்க்க ரொம்ப குளிரமாக இருக்குது. டீ போட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி இதுலேயே வச்சுட்டோம். நாங்கள் தக்காளி சாதம் செய்யலாம் தான் நினச்சோம், தக்காளி சட்னி தான் செஞ்சோம். ரொட்டீன் வந்து பிடிக்குதுன்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது போல். அதனால தான் ரொட்டீன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. கரெக்டாக இது லைட் போர்டு லைட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிலா பார்த்தீங்களா மேலே, அழகாக இருக்குது. இதோ துணி பெட்ஷீட் தான், எல்லாத்தையும் துவைச்சி போட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக பெட்ஷீட்டு துவைச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு. லேட்டாக தான் துணி காய போட்டேன். அதனால் இந்த சாரீ 2 பெட்ஷீட்டு தான் காஞ்சிருக்கு. மிச்சதெல்லாம் அவ்வளோவா காயில் ஈரமாக இருக்குது. நைட் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோவா பனியெல்லாம் பெய்யாது. நைட்டு பெட்ஷீட்டு 2வது வேணும், குளிர் தாங்க முடியாது. ஏன்னா பனி பெஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அதனால தான். ஓகே, கீழே போகலாம். டீ வேறு கொதிச்சிட்ருக்கு. மேலே துணி எடுத்துகிட்டு வரக்குள்ள கலர் எப்படி மாறி இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் சொன்னேன். இப்போ சுகர் போடணும்.
பார்த்தீங்களா எப்படி மட்டையாகி கிடக்கிறேன்ட்டு. சிப்ஸ் சாப்பிட்டேன், டீ குடித்தேன், அப்படியே எனக்கு தூக்கம் கண்ணை இழுக்குது. ஆனால் எனக்கு எப்போவுமே நாங்கள் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஒரு 7 மணிக்கு எனக்கு தூக்கம் வந்துடும். அது யானே தெரில. 7 மணிக்கு அப்படியே கரெக்டாக தூக்கம் வரும். அதுக்கப்புறமா 7 மணிலேருந்து எப்போ ஆனால் தூங்கியிருக்கேன். எப்போ மாதிரி 7 மணிலேருந்து ஒரு 10 மணி வரை தூங்குவேன். தூங்கின பிறகு திரும்ப நான் எச்சிட்டேன்னா நைட்டு தூக்கம் வராது. அப்படியே கேராகி தூக்கம் வருது. நியூ கிராஃப்ட்டுக்கு ஒரு வீடியோ வேறு எடுக்கணும். அது என்ன வீடியோனா சஸ்பென்ஸ் போயிடும். நீங்கள் நியூ கிராஃப்ட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போட்ட உடனே நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் அதுக்கு வீடியோ எடுக்கணுமா, அதனால் யோசிச்சுட்டே இருக்கேன். ரொட்டீனை முடிச்சிடலாமா, கண்டினியூ பண்ணலாமான்ட்டு. இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது, அது தச்சிட்டேன்னா அது முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு வேறு என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. துணி மடித்து வச்சுருக்கேன். இன்னும் வேறு துணி மடிச்சுட்டு பீரோவில் அடுக்கணும். இது வந்து என்னென்னா ஒரு ரொட்டீன் நீங்கள் வந்து கேட்குறீங்க. ரொட்டீன் கேட்கும்போது வீட்டில் நார்மலாக ஒரு இருக்கிற வேலை தாங்க இருக்கும், மிச்சப்படி ஒன்றும் இருக்காது. எனக்கு அப்படியே தூக்கம் வருது, என்ன பண்ணனே தெரில. பார்க்கலாம். கிச்சனில் பாருங்கள், அந்த லைட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் நான் அப்போவே போட்டது. எப்போவுமே உங்கள் எல்லாருக்குமே ரெகுலராக சேனல் பார்க்குறவங்க தெரியும். சேனல் தொடங்கும் போது இருந்து இந்த சீரியல் லைட்டெல்லாம் நான் வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி கலர் கலராக எரிஞ்சால். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடை வைக்கிறது தப்பு இல்லையே. என்ன நான் சொல்கிறது கரெக்டா? பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைட் வந்து நீங்கள் கடையில் கேட்டு வாங்கும்போது என்ன தெரியுமா பண்ணுங்க, ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க எங்கே இந்த லைட் வாங்கணுன்ட்டு. எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் சில பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து எலக்ட்ரிக் கடையில் போய் வாங்கலாம் நீங்கள். ஆனால் எல்இடி லைட்டு எங்களுக்கு இங்கே ஒரு கடை இருக்குது, ஒரு ஷாப் இருக்குது, அதாவது முத்தமிழ் நகர் சொல்லுவாங்க. அங்கே போய் தான் நான் வாங்குவேன். ரெகுலராக அங்கே தான் வந்து லைட் வாங்குவேன். அங்கே வந்து வெறும் 70 ரூபா தான். இங்கே வந்து காட்டுறேன் பாருங்கள். இதோ இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு பட்டன் டைப்பில் இருந்தால், பிளாக் கலரில் பட்டன் டைப்பில் இருக்கும், அது கண்டிப்பாக வாங்காதீங்க. அது எல்லாமே பிஞ்சு போயிடும். இந்த பட்டன் டைப் இல்லாமல் கலர் மாறாமே இருக்கும். அது மாதிரி இருக்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த லைட்டை பற்றியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா கிறிஸ்மஸ் டைம் எல்லாருமே வாங்குவீங்க, அது வந்து நமக்கு நஷ்டமாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து இது எல்இடி லைட்டு. இந்த பாக்ஸில் வந்து கனெக்ஷன் இருக்குது, அதனால இந்த பாக்ஸ் இப்படி இருக்கா. இதில் வந்து இந்த கலர் மட்டும் தான் வரும், வேறு கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால் இதே தான், இந்த கலரே ரொட்டேஷன் ஆகி இதே தான் வந்துட்டுருக்கோம். இப்படி ஒரு விதமான லைட் இருக்குது. நீங்கள் பாக்ஸில் இருக்கிறது வந்து மோடு வந்து மாற்றிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு 5 இல்லைனா ஒரு 7 கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. அந்த பிளாக் கலரில் அந்த பாக்ஸ் இருக்கிறத நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணிட்டு நான் காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போய் வாங்க போவோம்லாம். போன பிறகு கடையில் வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டுறக்குள்ளே எல்லாமே பிஞ்சு போயிடும். உடனே அழுவேன் எங்கள் அம்மாட்ட. சரியான அழுவேன். 50 ரூபா. அந்த 50 ரூபாவை லைட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம பற்ற வச்சிடலான்னு சொல்லிட்டு கடையாக ஏரியெல்லாம் இறங்குவேன். எலக்ட்ரிக் கடை, அதுக்கே 20 ரூபா 30 ரூபா செலவாயிடும். நான் சொல்கிறது நான் 8th படிக்கும்போது சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆமாம் 15 கிட்டத்தட்ட நிறைய வருஷங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதனால் இப்போ கூட குரு என்ன பண்ணிட்டேன்னா பிளாக் கலரில் அந்த டப்பா வச்சுருக்கிறது தான் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் போட்டிருக்கான். நான் சொன்னேன், டே இது வந்து போயிரும்டா குருமா அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் அதான் இருந்துச்சுக்கா, நான் வாங்கினேன்னு சொன்னான். நாங்கள் வாங்குகிற கடை லாங்கில் இருக்குது. இது ஒரு செட்டு. அப்படியே வாங்க ஒன்று ஒன்றா காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் லைட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் அதே தான். எல்லாமே நான் ஒரே கடையில் தாங்க வாங்குவேன். இதோ இங்கே இருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இதுவும் ஒரே சிங்கிள் பாக்ஸ் தான், அந்த பட்டன் டைப் வராது. மேலே வந்து இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர், க்ரீன் மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு. அது மாதிரி ஒரு கலருடைய இந்த மாதிரி க்ரீன் கலர் மட்டும் நம்மளுக்கு ஒரு கலர் வேணும்னாலும் இந்த எல்இடி லைட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்இடின்னு கேட்டு வாங்குங்க. சீரியல் பல்பில் எல்இடி லைட் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த லைட்டெல்லாம் நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இந்த லைட்டெல்லாம் நான் வாங்கி. நம்ம அம்மா கூட சேர்ந்து இருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ இருந்து வாங்கின லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரீனாக தெரியும். ஒரு தீம் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். இப்போ வெளியில் இருக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வெளியில் இருக்கிற லைட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லோ கலர், அதாவது எல்லோ கலர் தீம்.
இப்போ தான் நான் ரீசெண்டாக இது வாங்கினேன். ஆனால் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் பெட்ரூமில் போட்டிருந்தோம். பெட்ரூமில் அந்த மேலே செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போட்டிருந்தோம். அங்கே அழகாக இருக்கும் நைட்டு பார்க்குறதுக்கு. சரி, இப்போ கிறிஸ்மஸ் டைம்னால நான் வெளியில் ஸ்டார் மாதிரி ஒட்டியிருக்கேன். இந்த பிளேஸில் தான் அந்த லைட்டு, எல்லோ கலர் லைட் வந்து இந்த வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடு மாதிரி இருக்கிற இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வீடை சுற்றி அது எரியிற மாதிரி நல்லா அழகாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ க்ளீன் பண்ணுறனால நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். டப்பா பாருங்கள், உங்களுக்கு அந்த டப்பாவே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த பாக்ஸில் தான் அந்த லைட் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வீடையே ரொம்ப அழகாக காட்டும் இந்த லைட்டு. நம்ம எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், இந்த எல்லோ லைட் வந்து நம்ம போட்டிருக்குது வீட்டில். இதோ இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொடுக்கும், நம்மளுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். நம்ம சின்ன வீடோ பெரிய வீடோங்க, லைட்டை வந்து எப்போவுமே லைட்டிங் வந்து எல்லா வீட்லேயுமே, ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அது லைட்டிங் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு லைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த லைட் லேம்ப் என் ஃப்ரெண்டு வந்து அந்த போம்போலாம் வச்சு விற்கிறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வாங்கின லைட் லேம்பில் இதை நாங்கள் ஃபிட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த பல்பு மட்டுமே 120 ரூபா, ரெஸ்டாரண்ட் பல்பு சொல்லுவாங்க, 120 ரூபான்னு வாங்கினோம். ஒயர் கனெக்ஷன் எல்லாம் நாங்களே கொடுத்ததுனால கிட்டத்தட்ட எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா, ஒயர் எல்லாம் வாங்கி ப்ளக் பாயிண்ட் வாங்குறதுக்கு 200 ரூபா ஆயிடுச்சு இந்த லைட்டுக்கு மட்டும். அப்புறம் அந்த கூடை வந்து தனி ரேட். இந்த லைட்டும் நான் சொல்கிறேன், யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் தான். இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 950 ரூபா வரும். இந்த லைட் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ டியூப் லைட் போட்டிங்கன்னா இன்னும் பளிச்சுன்னு சேர்ந்து தெரியும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 950 ரூபான்னு நாங்கள் வாங்கினோம். கம்மி பண்ணி ஒரு 750 என்னமோ வாங்கினோம். இது வாட்ஸ் வந்து ரொம்ப அதிகம், கண்ணே கூசுது பாருங்கள். இதோடைய வாட்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருப்பாங்க, பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஒரு லைட் இருக்குங்க, லைட்டு வந்து பலவிதம். லைட்டிங் எல்லாம் நம்ம ஆசைப்பட்டால் நல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணலாம். அம்மா வீட்டிலலாம் இந்த மூங்கிலில் தான் நான் லைட்டெல்லாம் செட் பண்ணி நமக்கு பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மூங்கில் இது கூட மேலே தான் போட்டு வச்சுருக்கேன். லைட்டிங்கை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் வாங்காதீங்க, எல்இடி லைட்டுன்னு கேட்டு வாங்குங்க. சில லைட்லேயே எங்களுக்கு எல்இடி தாங்க அப்படி சொல்லுங்கள். பாரிஸ் எல்லாம் போனால் ரொம்ப கம்மியாக இருக்குது சொல்லுவாங்க, மீட்டர் கணக்கில் வாங்கி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஆனால் பாரிஸில் வந்து வாங்குறது வந்து நம்மளுக்கு அவ்வளோக்குள்ளெல்லாம் ஒர்க் ஆகாது, சீக்கிரமாக போயிடும். அதுக்கு நம்ம நல்லா ஒரு கடை, எலக்ட்ரிக் கடை, உங்களுக்கு தெரியும் சில எலக்ட்ரிக் கடை வந்து நம்மளுக்கு செட் ஆகிடும். இங்கே போய் வாங்கினா நமக்கு ரிப்பேர் ஆகலை, லைட் நல்லாயிருக்கு, பொருள் நல்லாயிருக்குன்னு நம்மளும் மைண்டுக்கே செட் ஆகிடும். அது மாதிரி 2 எலக்ட்ரிக் கடை எங்களுக்கு, ஒன்று எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, ஒன்று வந்து முத்தமிழ் நகர் சொல்லுவாங்க, அங்கே போய் நாங்கள் வாங்கிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ் எல்லாமே தைச்சி முடிச்சிட்டேன். என்னென்ன ட்ரெஸ் தைச்சேன்னு நான் இப்போ வந்து காட்டுறேன். செம்மையாக எனக்கு இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. அதனால நான் எச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 ட்ரெஸ் தைக்க வேண்டியது இருக்குது, அப்புறமா தைச்சிக்கலான்ட்டு. இப்போ நான் போட்டிருக்க ஃப்ராக்கே ஃபுல்லாகவே நான் தைச்சிருக்கேங்க. ஏன்னா ரொம்ப எல்லா தையலுமே பிரிஞ்சு போச்சு, அதனால் ஃபுல்லாக தைச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த டிஷர்ட் வந்து நான் தைச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஹேண்ட் அப்படி சொல்லுவாங்க, நம்மளுக்கு கையில் மட்டும் பலூன் மாதிரி வரும். இது வந்து இந்த ட்ரெஸ் வந்து சரி கையில் வந்து பிரிஞ்சு போச்சு, அதனால் நான் தைச்சேன். இதில் வந்து எனக்கு காட்டுற ட்ரெஸ் எல்லாமே அந்த 1 கிலோ 555 ரூபா ஷாப்பில் தான் எடுத்தது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பட்டர்ஃப்ளை டாப்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் தான் டேமேஜ் இருக்குது போல், அதில் லேபிள் வச்சு தைச்சிருக்காங்க. அது பார்க்கவே இல்லை, நான் இப்போ தான் பார்க்குறேன். வீடியோ எடுக்கும்போது தான் நானே பார்த்தேன். சரி நம்ம ஏதாவது அதில் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபீலிங்கோட பார்த்துட்ருக்கேன். அட கடவுளே அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த 555 ரூபா ஷாப்புக்கு வந்து நாங்கள் போகிறதில்ல, ஏன்னா மீஷோலேயே நமக்கு ரொம்ப சீப்பாக ட்ரெஸ் கிடைக்குதா, அதனால் மீஷோலேயே எடுத்துக்கிறாங்க. நான் இந்த டாப்பு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கசங்கி இருக்கும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த கடைக்கு போய். அப்போ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே நான் ஒரு பேக்கில் வச்சு தைக்க வேண்டியதெல்லாம் தனியாக வச்சுருவேன். நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு எது கிழிஞ்சிருக்கோ அதெல்லாம் நான் தனியாக வச்சுருவேன். டைம் இருக்கும்போது மிஷினில் வந்து நான் தைச்சிப்பேன். அதுக்கடுத்தது சாமோட சட்டை தான். இது வந்து என்னென்னா கையில் தான் சாம்க்கு அடிக்கடி வந்து பிரிஞ்சு போயிடும். ஏன்னா கை மடக்கி வைப்பார் பாருங்கள், அந்த ஹேண்ட் வந்து மடக்கி வச்சு போடுறனால அந்த கையில் வந்து பிரிஞ்சு போயிடும் எப்போவுமே சாம்க்கு வந்து ஷர்ட்டு வந்து. அதனால் கை மட்டும் ஃபுல்லாக நான் தைச்சிருக்கேன். அதுக்கடுத்து இந்த டிஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு டான்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில், ஒயிட் கலர்.
ஒல்லியாக இருக்கும்போது நான் போட்டேன். இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே குண்டாயிட்டேன். எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு பத்தலை. பார்ப்போம், ஒல்லியானா போடலாம், இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துருவேன். எல்லாமே ஒன் டைம், இதெல்லாம் நான் ஒன் டைம் தான் போட்டேன், அதுக்கப்புறமா போடவே இல்லை. இது வந்து ஃபுல் ஹேண்டு. இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு பனியனை காணும். அந்த ப்ளூ கலர் இருந்து பார்த்தீங்களா, அதை வந்து தேடிட்டுருக்கேன். என் ரியாக்ஷன் கூட நான் அப்படியே போட்டுட்டேன். ஒரு சின்ன பொருள் காணோம், இப்படி தான் ஏதாவது வீட்டில் காணோம் உடனே டென்ஷன் ஆகி தேடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடப்பேன். அதனால் என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே நான் போட்டிருக்கேன். இந்த பனியன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோடைய கட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முன்னாடி வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கும், பின்னாடி வந்து நல்லா பேக்கில் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த கட்டிங் இருக்கிற ஷர்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பனியன் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இது தைக்கிறதுக்கே எனக்கு 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு, நான் நியூ கிராஃப்ட்டுக்கு வேறு வீடியோ எடுக்கணும். அதனால் உங்களுக்கு நான் பாய் சொல்லிட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா ஆரஞ்சு பழம் சாப்பிடுவேன். ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு நியூ கிராஃப்ட்டுக்கு வீடியோ எடுக்க போவேன். பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை